தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடாவில் இருந்து அதே போன்று வடமாகாணத்தில் இருந்தும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீர்கள். கிழக்கு மாகாணத்தில் பார்க்கக்கூடிய ஆலயங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை எங்களுக்கு அறியத்தாருங்கள் என்று. அதற்கிணங்க நீங்கள் வடமாகாணத்தில் இருந்து வரும்போது முதலில் திருகோணமலைக்கு வந்தால் அங்கே திருகோணமலை 3 பக்கங்களிலே மலைகளும் கடலும் சூழ்ந்திருக்கின்ற ஒரு பிரதேசம். அங்கே நீங்க முதலில் வந்தவுடன் நீங்கள் பார்க்க வேண்டியது திருக்கோணேஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்திலே ராவணன் பட்டு அத்தோடு ராவணனுடைய சிலை, அதே போன்று சிவனுடைய மிகப்பெரிய சிலை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் பார்வையிடலாம். அதை பார்வையிட்ட பின் கீழ்ப்பகுதிக்கு வந்தீர்கள் என்றால் நகர்பகுதியிலே மான்களை கூட்டமாக பார்க்க முடியும். ஒரு நகரிலே இலங்கையிலே எந்த பாகத்திலும் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒரு நகர்பகுதியிலே மான்கள் கூட்டமாக காணப்படும். அதை பார்த்த பின்பு நீங்கள் நிலாவளி வீதியாக சென்றால் நிலாவளி வீதியிலே சல்லி கோயில் என்று ஒரு ஆலயம் இருக்கின்றது. சல்லி கோயில் என்று சொல்வார்கள். அதிலே கடற்கரை ஓரங்களிலே சல்லி கற்கள், சுண்ணாம்பு கற்கள் அதிலே காணப்படும். அங்கே இருந்து நீங்க பார்த்தால் கோணேஸ்வரர் ஆலயத்தை நீங்கள் தரிசிக்க முடியும். சல்லி கோவிலிலே நின்று கோணேஸ்வரர் கோயிலை கடல் மேற்பகுதியில் இருந்து பார்க்க முடியும். அதன் பின்னர் நீங்கள் வரும்போது நாராயணன் ஆலயம் என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது. அதை நீங்கள் பார்க்கலாம். அதன் பின்பு சுற்றுலா தலங்கள் என்று நீங்க பார்க்க போனால் நிலாவளி பீச், இலங்கையிலே மிகவும் பிரபலியமான ஒரு கடற்கரை பகுதி என்றால் நிலாவளி கடற்கரையை பார்க்கலாம். அங்கே இருந்து படகு மூலம் புறாக்கள் நிறைந்த ஒரு காலத்திலே புறாக்கள் கூட்டமாக இருந்த அந்த மலை ஒரு தீவு பகுதி. அது அங்கே படகு தட்டும் இடத்திலே சிறிய சுறா மீன்களை பார்க்கலாம். அந்த புறாமலையின் அடுத்த பகுதியிலே மிகவும் அழகிய கலர் மீன்களை பார்க்க முடியும். அதன் பின்னர் நீங்கள் கோணேஸ்வரர் ஆலயத்தின் அடிப்பகுதியிலிருந்து படகு மூலம் சென்றால் டொல்வின்கள் பார்க்க முடியும். டொல்வின்கள் குதிச்சு விளையாடுவதை நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்திலே. அதன் பின் இலங்கையிலே இயற்கையாக அமைந்த துறைமுகம் திருவண்ணாமலை துறைமுகம், அதை நீங்க பார்வையிடலாம். மிகவும் அழகான துறைமுகம் அது. அதன் பின் மாபிள் பீச் என்று ஒரு இடம் இருக்கின்றது. அதாவது மாபிள் கற்கள் கிரனைட் கற்கள் அமைந்த இடம் போல் இருக்கிறது. மிகவும் அழகான இடம். அங்கே குளிக்கலாம். அலைகள் மிக குறைவாக இருக்கும். நிலாவளி பீச்சை விட அந்த இடத்திலே அலை குறைவாக இருக்கும். அது சவுதி அரேபியா இலங்கை கூட்டுறவு நட்புறவு பாலத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு வீதியால் சென்றால் அதை பார்க்க முடியும். இலங்கையிலே மிகப்பெரிய கடலுக்குள்ளால் கட்டப்பட்ட பாலமும் திருவோணமலையில் தான் அமைந்திருக்கின்றது. அந்த பாலத்தினூடாக நீங்கள் வந்தால் கிழக்கு பக்கம் மட்டக்களப்பை நோக்கி வரும்போது பெரியலம்பதி ஆலயத்தை நீங்க பார்க்கலாம். பெரியலம்பதி அதுதான் எல்லை கிராமத்திலே அமைந்திருக்கின்றது. மட்டக்களப்பு திருவண்ணாமலை எல்லையிலே அமைந்திருக்கின்றது பெரியலம்பதி ஆலயம், முருகன் கோயில். அதிலே பக்கத்திலே நீர் மகாவலி கங்கையின் ஒரு கிளை ஓடுகின்றது. அதிலே குளிப்பது அவ்வளவு நல்லமல்ல, ஏனென்றால் அதிலே நிறைய முதலைகள் இருக்கின்றது. அதிலே குளிப்பதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அதே போன்று இலங்கை துறை முகத்துவாரம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அதிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் சென்றால் இலங்கை துறை முகத்துவாரத்தை பார்க்க முடியும். அதை இப்போது 90ஆம் ஆண்டுக்கு பின் அதனுடைய பெயரை மாற்றி இருக்கின்றார்கள், லங்காப்பட்டினம் என்று. அதை நீங்க பார்வையிடலாம். இதுதான் முக்கியமான திருவோணமலையிலேயே பார்க்கக்கூடிய இடங்கள். ஆலயங்கள் நிறைய இருக்கின்றது. திருவோணமலையிலே ஆலயங்கள் எல்லா வீதிகளிலும் ஆலயம் இருக்கும். இந்தியாவிலே கும்பகோணம் போல்தான் இலங்கையிலே திருவோணமலை ஆலயங்களின் நகரம் என்று சொல்வார்கள். நிறைய ஆலயங்களை தரிசிக்க முடியும் நீங்கள். அதன் பின்பு நீங்கள் பெருகல் பாலத்தினூடாக மட்டக்களப்பை நோக்கி வந்தால் நீங்கள் மட்டக்களப்பில் உள்ள சுற்றுலா தலங்களை நாங்கள் அடுத்த பதிவிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை நீங்கள் அழகான இடங்களை பார்ப்பதற்கு கிழக்கு மாகாணம் நோக்கி வாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். என்றும் அன்புடன் நான். நன்றி, வணக்கம்.